தூத்துக்குடியில் வந்து அந்த தியான மண்டபம் கட்டுறதுக்கான வேலையை வந்து மாதாஜி வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அப்பா திருநெல்வேலியில் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால சாமிஜிக்கு கொஞ்சம் நிறைய காரியங்கள்லாம் அப்பா எடுத்து செய்வாங்க. அதனால் அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தூத்துக்குடி இடத்த கட்டுறதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இடத்த கட்டணும்னு சொல்கிறாங்க, அப்போ அதுக்கு காசு வேணும். நான் என்கிட்டேருந்து எடுத்து வச்ச காசெல்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நான் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். முந்தி சாமிக்கிட்ட போய் கொடுக்கும்போது கொடுத்தேன். சாமிஜி வந்து இல்லை, அது இப்போதைக்கு வேண்டாம் திருமலை, நான் வேணுங்கும் போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் போட்டு என் பேரில் அது வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த தியான மண்டபம் கட்டுற அந்த இடத்துக்கு பார்க்கும்போது, நம்ம தேரி ரோட் புதுக்கோட்டையில் இருக்குது அந்த தியான மண்டபம், இப்போவும் இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது. இப்போ அப்பா வந்து சரிடா, நம்ம அந்த அக்கௌண்ட்டில் எடுத்துருக்கோம்ல, அதனால் நீ அதை போய் அதுக்கு பெருசாக அப்போல்லாம் டெபிட் கார்டு நெட் பேங்கிங்லாம் அதில் கிடையாது அந்த காலத்தில். ஸோ அதில் போய் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு வரணும், நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் நாங்கள் போட்டு வச்சுருந்தது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்தி சொச்சமோ என்னமோ போட்டு வச்சு ரொம்ப வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். போய் பார்த்தா அப்படியே அது அப்படியே டபுள் ஆயிருந்தது. எப்படி அது ஆச்சுன்னே தெரியல. வேற எந்த பேங்க் மேனேஜர் சொல்லார், உள்ள எந்த காசும் வரலை, எதுவும் நடக்கலை. ஆனால் அதை அவங்க வந்து ஏதோ இந்த எஃப்டி மாதிரி ஏதோ ஒன்றில் போட்டிருந்துருப்பாங்க போலுக்கு. அது அப்படியே ரெட்டிப்பாகி கிட்டத்தட்ட ஒரு 8,50,000 என்னமோ நான் பார்த்த ஞாபகம் எனக்கு. ஸோ சாமி வந்து நம்ம அவங்க ரூபான்னு நம்ம வச்சிருந்தா அதை அப்படியே கூட வச்சிருக்க விடுறதில்லை நம்மளை. அதையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு காரணகர்த்தாவையும் நமக்கு கொடுத்து அதை நம்ம கையாலேயே செய்யவும் வைக்கிறாரு. அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய இந்த சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி ஒரு தருணம் அது வந்து.